அல்லேலூயா. இந்த இரவு வேளையில் குடும்ப ஆசீர்வாத கூடையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு, கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் என்பது தலைப்பை நீங்கள் இதனுடைய தம்ப்நெயிலில் பார்க்கலாம். இந்த வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு, கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். யாரும் கொடுக்க முடியாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. யாருமே கொடுக்க முடியாது, யாரிடத்திலும் போய் நீங்கள் கேட்க முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு காரியம், நிறைய நேரத்தில் நிறைய காலகட்டத்தில் நமக்கு தெரியாது, எது நம்மிடத்தில் இருக்கிறது என்றே தெரியாது. எது இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நிறைய சொல்லிவிடுவோம். சில பேர் அழகு இல்லைன்னுவாங்க, வெளிப்படையாக சொல்லுகிறத சொல்கிறோம். சில பேருக்கு பொருளாதாரம் இல்லைன்னுவாங்க, சில பேருக்கு பணம் என்றே சொல்லிவிடுவாங்க. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலான்னு. எது இல்லையோ அதை அதிகமாக தெரிந்து வைத்திருப்பாங்க. எது இருக்கிறதோ அது அவர்களுக்கு தெரியாது. இதுதான் உலகத்தினுடைய நடை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த இடத்துல மன ரீதியான சில காரியங்களுக்குள்ளே நாம் பயிற்சிக்குள்ளே காணப்பட வேண்டும். மனம்தான் எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரியமாக இருக்கிறது. இந்த மனதை யாரும் பார்த்ததில்லை. அதிகப்படியாக சொன்னால் மூளையை காட்டுவாங்க, இல்லைனா இருதயத்தை காட்டுவாங்க. மனிதனுடைய எண்ணங்கள், இந்த மனதிற்கு உருவம் இல்லை, அதை யாரும் இதுவரை கண்டதில்லை. அது இல்லை என்றும் மறுதளிக்க முடியாது. இதுதான் மனதினுடைய குறிப்பு. டிஃபைன் வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா, உங்கள் மனதை குறித்து குறிப்பு வரைய சொன்னால் உருவம் இல்லை, அதுக்கு பருவம் இல்லை. இந்த மனம்தான் ஒரு மனுஷனை முதுமைக்குள்ளும் நடத்துகிறது, இளமைக்குள்ளும் நடத்துகிறது. இந்த மன அளவிலே எடுக்கிற பயிற்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். வலிமை உள்ள போதே என்றால், வலிமை இருக்கிறதே அநேகருக்கு தெரியாது. வலிமை இல்லாத பொழுது தான் வலிமை குறித்து நினைத்து நான் அப்பொழுதெல்லாம் இப்படி இருந்தேனே, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, ஐயோ நான் எவ்வளோ தூரம் நடந்து போனவள், பணம் இல்லாத பொழுது ஐயோ என் கரத்தில் பணம் இருந்தது, இப்பொழுது இல்லையே. இப்படியாக எதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுது அருமை தெரியாது, எதெல்லாம் இல்லையோ அப்பொழுதுதான் அதோட அருமை தெரியும். ஆனால் இல்லாதவைகளை குறித்து நாம் நினைக்காமல் இருக்கிறவைகளை நாம் நினைக்க வேண்டும். அப்படி என்னையா என்னிடத்தில் இருக்கிறது? வலிமை இருக்கிறது. வலிமை சரீரத்தில் போச்சு, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லை, வலிமை எல்லாம் போச்சு. பெண்கள் கேட்டால் அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க, ஆண்கள் கேட்டால் பல முதிர்ச்சிக்குரிய சில காரியங்கள், சில பலவீனங்களை குறித்து பேசுவாங்க. அவங்களுக்கு வலிமை எங்கே இருக்க வேண்டும் என்றால், சரீரத்தில் அல்ல, மனதில் இருக்க வேண்டும். வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. எதை சேமிக்க வேண்டும் தெரிந்து கொள்ளுங்க. இங்கே எதையும் சேர்த்து வைக்காதீங்க. இங்கே பூச்சிகள் அரிக்கிறது, கள்ளர்கள் திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுடைய பலனை சேர்த்து வைங்க. நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துக்குள்ளே நம்ம வந்து விடுகிறோம். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. என்ன, எதை நீங்கள் சேமிக்க வேண்டும், எங்கு சேமிக்க வேண்டும்? இது யாரும் தர முடியாத ஒரு காரியம். நீங்கள் தேடிக்கொள்ளுகிற சில ஆசீர்வாதங்கள் அவன் கிரியைக்கேற்ற பலன் உண்டு. தான தர்மங்கள் மூலம் உங்கள் கரங்கள் ஸ்திரப்படுகிறது. அந்த தான தர்மங்கள் மூலம் வருகிற ஆண்டவருடைய அருட்கொடைகள் யாரும் தட்டி செல்ல முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தவனுக்கு அதிக ஆசீர்வாதம், குறைத்து கொடுத்தவனுக்கு ஆசீர்வாதம் குறைந்தது என்பது அல்ல. மனிதர்கள் அப்படி பார்க்கலாம். கொடுக்கிற மனம் இருக்கிற பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் வேறு. ஆனால் இப்பொழுது வலிமை இருக்கிறது. எங்கே இருக்கிறது? மனதில் இருக்க வேண்டும். மனதில் வலிமை இருக்க வேண்டும்.
அடுத்தது, சேமிக்க பழக வேண்டிய காரியத்தில் முதல்ல நம்ம நேரத்தை பார்க்கணும். நேரத்தை சேமிக்க தெரிந்து கொள்ளணும். நேரம் நாட்கள் பொல்லாத இருக்கப்பட்டினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சில சமயத்தில் நேரம் காலம் தெரியாமலே வேலை செய்து கொண்டிருப்பாங்க. நேரம் காலம் தெரியாதவர்களுக்கு சில வேலை செய்து வாழ மாட்டாங்க. சில வேலை செய்யாமே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, சில பேர் எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாமலே போய் வேலைக்கு போய் வாழ்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டு அயல் நாடுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க தனித்து. இங்கே குடும்பம் இருக்கிறது, இங்கே குழந்தைகள் இருக்கிறது. அவருடைய இளமை முழுவதுமே போயிடும். அவர்களுடைய முதுமையில் வீடு திரும்புவார்களா இல்லது எப்படி சமாச்சாரம், எப்படி சௌகரியம் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அதாவது வாழ்க்கையில் சில தியாகம் செஞ்சால் சிலது கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், நம்மை எப்படி சிருஷ்டித்தார் என்றால், ஜீவன் அளிக்க கர்த்தர் வந்தார், அது பரிபூர்ணப்பட கர்த்தர் வந்தார். சேமிக்கிறது எது என்று கேட்டால், உங்களோட காலத்தை சேமிக்க வேண்டும். உங்கள் வாலிபத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. காலத்தை சேமிக்க வேண்டும். இரண்டாவது, மனதில் வலிமை வளர்த்து கொள்ள வேண்டும். மன வலிமை உங்களுக்கு வேணும். உங்களால் எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களால் எல்லாம் கூடும். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்னை விசுவாசிக்க என்னை காட்டில் அதிகமான கிரியைகளை செய்வோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கடைசி வரை உங்களால் கூடாது என்று எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது என்று பவுல் சொல்லுகிறார். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த காலம் இன்னும் நிறைவேறவில்லை. அதாவது உலகத்தை விட்டு போகிறேன், பூமியை விட்டு போகிறேன், கொஞ்சம் முதுமை தட்டிடுச்சினாலே பயம் வரும் எல்லாருக்கும். நான் என்ன சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கிற வலிமையை இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டும். உடல் அளவில் இருக்கிற வலிமை உள்ளத்தளவில் இருக்கிற பலவீனம் உடல் அளவில் இருக்கிற பலவீனத்தை சூறையாடிடும். உள்ளமும் உடலும் ஒருமித்து போக வேண்டும். அதற்குத்தான் ஆன்மீகம், ஆவிக்குரிய வாழ்க்கை. உள்ளம் ஒரு திசையில் இருக்கும், உடல் ஒரு திசையில் இருக்கும். பல திசைகளிலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ளத்தை முதல்ல நீங்கள் பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைவீர்கள். உங்கள் மனதை நீங்கள் உங்கள் வசத்தில் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே சித்திக்காது. இந்த மனம் எதனால பலவீனம் அடைகிறது என்று கேட்டால், மனம் எப்படினால மறுரூபம் அடைகிறது என்று கேட்டால், அந்த மனதில் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதை போல நம்முடைய மனம் இருக்கணும். எப்படி இவருடைய மனம் இருந்தது என்பதுதான் காரியம். எப்படி இவருடைய மனம் இருந்தது? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவனுடைய மனம் எப்படி இருந்தது? தேவன் மனதுருகினார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமா இல்லையா? முதல்ல அவர் 12 வயதில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில் லூக்கா 11:49 அவர் ஞானத்தின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஞானத்தின் தேவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறதும் பேசுகிறதும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவை பஸ்காவை ஆசரிக்க போன தாயின் தகப்பனாகிய மரியாளும் யோசேப்பும் இழந்து விடுகிறாங்க, தொலைத்து விடுகிறாங்க. பஸ்காவினுடைய சாரம்சம் தெரியும். அது பரிசுத்தமான விதத்தில் ஆசரிக்க வேண்டும். இப்படி எகிப்திலிருந்து வந்த பொழுது அது கடைபிடிக்கப்பட்ட ஒரு காரியம். சரி, இயேசு கேள்வி கேட்கிறார், அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் கேள்வி கேட்க இயேசு சொல்லுகிறார். இப்படியான ஒரு கலந்து ஆலோசனை போய்கொண்டிருக்கிறது எருசலேமில். அதையும் வாழ விடாமல், இயேசுவையே அந்த ஊழியத்தை செய்ய விடாமல் மறுபடியும் தாயின் தகப்பன் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. 12 வயது, கட்டுப்பட வேண்டிய ஒரு வயது. இல்லை, எதற்கு நான் சொல்கிறேன்னா, இயேசு எதனால் கருத்தரித்தார்கள் இவர்கள்?
ஏன் அந்த அம்மா சுமந்தது? எதனாலே பரிசுத்தாவியானவர் இடைப்பட்டார்? எதனால் பரிசுத்தாவினால கருத்தரிக்கப்பட்டது? எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு காலகட்டம் வருகிறது, இயேசுவை தொலைத்து விடுகிறார்கள். மனம் பஸ்காவின் மீது இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இயேசுவை தொலைக்காம பஸ்கா எடுக்கணும். இயேசுவை எப்படி நாம் தொலைக்கிறோம்? தொலைத்து விட்டு என்ன சொல்லுகிறாங்க? இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு உரையினிடத்தில் இருக்கிறார். இயேசு யார் இடத்துல இருக்கிறார்னு நினைக்கிறோமே தவிர, நமக்குள் பெற்றெடுக்கப்பட்ட அந்த இயேசு, ரட்சிக்கப்பட்ட வித்துக்கள், நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை, நமக்குள்ளே பிறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் காணப்படுகிற கிறிஸ்துமஸ், அனுதினமும் காணப்படுகிற குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எதுவுமே ஞாபகம் இல்லை. நமக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார், நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக. இப்படி தான் இருக்கணும். ஆனால் நடுவில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த அம்மா என்ன மனநிலையில் இவங்க பஸ்கா எடுக்க போனாங்கன்னு தெரியல, ஒரு பிள்ளையே தொலைச்சிட்டாங்க. நல்ல வேளை அந்த பிள்ளை தேடி கொண்டு போன பொழுது இயேசு அங்கே இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இன்று அநேகர் ஆலயத்தை தேடுவாங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் தவறு இல்லை. ஆனால் நாம் ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதுதான் காரியம். நாம் ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தை நம்ம பாதுகாக்க தவறுகிற பொழுது அந்த ஆலயம் கல்லர் குகையாக மாறிடும். ஆலயம் என்பது என்ன? சரீரம். அது எப்படி கல்லர் குகையாக மாறுகிறது? தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறபடினால, தேவையில்லாத ஜனங்களை நம்ம போய் சந்திக்கிறதுனால. இயேசுனுடைய மனம் எப்படி இருந்தது? இப்பொழுது தொலைத்து விட்டார், தாய் தகப்பனார் தொலைத்து விட்டார்கள். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை மரத்தில் சீடர்கள் அவரை இழந்து விட்டார்கள். இயேசு எழுந்தார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சீடர்கள் பயந்து கொண்டு ஓடி போயிட்டாங்க. காட்டி கொடுத்தான் ஒருத்தன் மறுதளித்தான். இப்படியாக சீடர்கள் இயேசு எழுந்து விட்டார்கள். இயேசுவின் மனம் எப்படி இருக்கும்?